ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இல்லைங்க, இந்த ராஜேஸ்வரி நம்ம எல்லாருமே ரொம்ப நல்லவன் நினச்சிட்டு அதுவும் தப்பாக நினச்சிட்டு இருந்தோம். அது எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நிரூபிக்கிற மாதிரி ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க. அப்படி என்ன பண்ணாங்கன்னா, நம்ம மல்லியும் ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு அந்த கலசத்தை வந்து எடுத்துகிட்டு வராங்க. அதில் எந்த கலசத்தில் கங்கா தீர்த்தம் இருக்கோ அதில் வந்து தான் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்றது அந்த கோயிலோட வழக்கம். அதனால் இவங்க இருந்துக்கிட்டு நீங்களே செய்யுங்க அப்படின்னு சொன்னதும், ஏன் நான் என்ன செஞ்சாலும் அதை ஓரம் நின்று பார்க்கறதா இருக்கேன்னா அதெல்லாம் முடியவே முடியாது, நான் வந்து செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி இருந்து வராங்க. உடனே சரி 2 பேருமே தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுங்க குளத்துலேருந்து, அதில் யாரோட தண்ணியில் கங்கா தீர்த்தம் இருக்கோ அவங்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே சரின்ட்டு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் மல்லியும் அந்த கங்கா தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வராங்க, நம்மளுடைய ராஜேஸ்வரி எடுத்துகிட்டு வராங்க. அவங்க 2 பேரோட இதையும் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா நம்ம ராஜேஸ்வரியோடது பச்சை தண்ணி அப்படியே இருக்குது. ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அந்த மல்லியோடது அப்படியே கங்கா தீர்த்தம் மாதிரி பூதி அந்த துளசி அதுவும் இல்லாமல் அந்த இந்த மூலிகைலாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே சேர்ந்த கங்கா தீர்த்தமாக வந்திருக்கு. அதை பார்த்த ஒருத்தருக்கு ஒரே ஷாக்கு. யார்? நம்ம பூசாரிக்கு தான். அவர் இருந்துக்கிட்டு நீங்கள் எதுக்கும் கவலையப்படாதீங்க, எல்லாம் நல்லதாக தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. யாருடைய இதில் தான் கங்கா தீர்த்தம் வந்திருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்றதும், நீ ஓரமாக நின்று வேடிக்கை பண்ணிட்டு பாரு, ஏன்னா என்னோட இதான் கங்கா தீர்த்தம் வந்திருக்கோம், நீ வந்து இங்கே சும்மா நின்று டைம் வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. நம்ம ராஜேஸ்வரி அதனால் மனசு உடஞ்சி போனேன். நம்மளுடைய மல்லி இருந்துக்கிட்டு சரி போய் ஓரமாக நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் நின்றுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களோட இதில் தான் கங்கா தீர்த்தம் வந்திருக்கு. யாருன்னு சொல்லுங்கள் சாமி, யாருன்னு சொல்லுங்கள் சாமின்னு சொன்னால் அதுக்கப்புறம் தான் தெரிய வருது, இந்த மல்லியோட இதில் தான் கங்கா தீர்த்தம் வந்திருக்கு. அதனால் நீங்கள் 2 பேருமே செஞ்சுடுங்களேன் பூஜை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அவங்க 2 பேருக்கும் கலசத்துக்கு அபிஷேகம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரே சந்தோஷம், ஏன்னா அவங்களுக்கு நம்ம நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ராஜேஸ்வரிக்கு சரியான கோபம், இப்படி நடந்துச்சு, நம்மளை ஊர் முன்னாடி இப்படி அசிங்கப்படுத்திட்டாலே, யார் முன்னாடி நம்ம எந்த விஷயத்துக்கும் தலைகுனியக்கூடாது அப்படின்னு நினச்சோமோ, ஆனால் அதுவே இப்போ நடந்துச்சு. அதனால் இவளை சும்மா விடக்கூடாது, இந்த நேரத்தில் ஏதாச்சும் ஒரு இது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜுக்கிட்ட கண் அசைக்கிறாங்க. அந்த வெண்பாவை தூக்கி எங்கேயாச்சும் போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா வெண்பாவை காணும். அதுக்கப்புறம் எல்லாருமே கோயிலில் இருக்கிறவங்களாம் பரபரப்பாக ஆகி வெண்பா 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 குட்டின்னு எல்லாரும் துரத்து தேடிட்டு இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து நல்லவங்கள மாதிரியே சுற்றிட்டு இருக்காங்க இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும். எங்கே போன வெண்பா குட்டி வெண்பா வெண்பா தேடிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேருக்கு தானே தெரியும், கடற்கரைக்காரங்களை வச்சு இவங்க கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஆட்டமும் தெரியாத நம்ம வெண்பா குட்டி இருந்துக்கிட்டு என்னை காப்பாற்றுங்க என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட ஹெல்ப் கேட்கறதுன்னு தெரியாமல் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கா ஒரு இருட்டு அறைக்குள்ள. அங்கே வந்து ஒரே ஒரு ரவுடியாக இருக்கான். அவன் வந்து நீங்கள் உத்தரவு கொடுத்தா போடும் மேடம். அதுக்கப்புறம் இந்த பொண்ணை கோழியை நசுக்கிற மாதிரி நசுக்கி போடுறேன், நீங்கள் எப்போ உத்தரவு கொடுக்குவீங்கன்னு நான் வேண்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், நீ எதுவும் பண்ணாத, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் சொல்கிற வரையும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு உத்தரவு கொடுக்குறாங்க. நீ அந்த பொண்ணை போட்டு தள்ளிடு, அப்போ தான் நாங்கள் எல்லாருமே நிம்மதியாக இருக்க முடியும். அந்த பொண்ணு இருக்கிற வரைக்கும் என்னால் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கவே முடியாது. இந்த மல்லியோட ஆட்டமும் தாங்க முடியல, அந்த பொண்ணோட ஆட்டமும் தாங்க முடியல. என்ன ஒன்று, என் தம்பி கஷ்டப்படுவான். கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ரஞ்சிதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுக்கப்புறம் அவனும் சந்தோஷமாயிடும், அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அதுக்கப்புறம் அவன் எல்லாத்தையும் மறந்துடுவான், அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னதும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மல்லி அந்த நேரத்தில் அந்த பக்கமாக வர வெண்பா மேலே உயிரை வச்சிருக்கிற மல்லி தான் கடைசியில் காப்பாற்றுறாங்க. வெண்பாக்குட்டி சவுண்ட் எங்கேயோ கேட்குற மாதிரி இருக்கு, உள்ளூர் சொல்லுது வெண்பாக்குட்டி பக்கத்தில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கே இருக்கான்னு தெரிஞ்சுட்டே போக ஒரு இடத்துல காப்பாற்றுங்க மல்லியம்மா அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு சவுண்ட் வருது. அதை விஜய் கண்டுபிடிச்சிடறாங்க. இந்த ரூம் உடைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலோட அறநிலையத்துறைகிட்ட பேசுகிறாங்க. அவங்க வந்து இது வேஸ்ட் ரூம் ஆச்சு, இதில் எப்படி இருக்க போகிறா அப்படின்னு. இதில் தான் வெண்பாக்குட்டியோட சவுண்ட் வருது, தயவு செஞ்சு தொடங்கலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே தான் வெண்பாக்குட்டி இருக்கா. இதில் ஒரே சந்தோஷம் நம்ம விஜய்க்கு. எவ்வளோ பாசம் வச்சுருந்தா இந்த இடத்துல யாருமே கெஸ் கூட பண்ண முடியாத இடத்துல வந்து வெண்பாவை கண்டுபிடிச்சிருக்கானே, எவ்வளோ பாசம் வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷம் நம்ம விஜய்க்கு. ஆனால் இந்த வருத்தம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரஞ்சிதாவுக்கும் அந்த ராஜேஸ்வரிக்கும் தான். ரொம்பவே வருத்தப்படுறாங்க, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.